சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீஃப் சுக்கா பண்ணுறதுக்காக பீஃப் 1/2 கிலோ வாங்கி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் எந்த கறி வாங்கினாலும் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க, அதுதான் நமக்கு நல்லது. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கறிவேப்பிலை 1 கொத்து. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பீஃப்லேயே தண்ணி ஊறும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழம்பு வைக்க போகிறதில்ல, சுக்கா பண்ண போகிறதுனால தண்ணி அளவாக ஊற்றினால் போதும். இப்போ விசில் போட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீஃபும் ஒவ்வொரு விதமாக வேகும். அதில் பிஞ்சான பீஃப் அப்படின்னா உங்களுக்கு 5 விசிலே வெந்துடும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் 6 விசில் விட்டு வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போது பீஃப் வேகிற அதே நேரத்தில் நம்ம பீஃபுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் அடுப்பில் வச்சு 5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதுக்காக எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை, 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பீஃப் வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துக்கிட்டோம், அது பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம், அதனோட பச்சை வாடை போகட்டும். இப்போ இதில் தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு இப்போ சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசால் 1/4 டீஸ்பூன், இது கூடவே கறி மசால் 1 டீஸ்பூன். இது பீஃபுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலெல்லாம் நல்லா வதங்கிருச்சு, லேசாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பீஃபை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பீஃப் நமக்கு நல்லா வெந்துருச்சு. 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்குறோம். இதே இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதங்க விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோன்னா தண்ணியெல்லாம் வற்றிடும். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாதி லெமன் புழிஞ்சு ஊற்றுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக பீஃப் சுக்காவுக்கு நம்ம சேர்க்க போகிற ஸ்பெஷல் ஐட்டம் இதுதான். நான் இது நெய்யிலையே 1/2 ஸ்பூன் நெய்யிலையே கொஞ்சமாக தேங்காய் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கணும். இதுதான் பீஃபுக்கு ஹைலைட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டேஸ்ட்டை நம்ம அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ ருசியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலை, மல்லித்தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிக்க வேண்டியதாங்க. நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ருசியில் இதே மெத்தடில் நீங்களும்